بسم الله والصلاة والسلام على رسول الله وبعد. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. الحمد لله. இன்றைய தராவிலே சூரத்துல் கஹஃப் முடிவடைந்தது. சூரத்துல் மரியம் அதே போல் சூரத் தாஹாவுடைய சில வசனங்கள் ஓதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ராவிலே கூறுகிறான், நபியே, இரவுடைய சில பகுதியிலே நீ உபரியான தொழுகையை தொழுவீராக. உபரியான தொழுகை என்றால் தஹஜ்ஜுடைய தொழுவீராக. அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. இந்த தொழுகை மூலமாக அல்லாஹ் உனக்கு புகழ்பெற்ற அந்த மகாமை மஹ்மூத் என்ற அந்த அந்தஸ்தை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுமாறு கட்டளையிடுகிறான். அதே போன்று அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையிலே குர்ஆனை ஓதுமாறும் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். ஏனென்றால் இதை கொண்டு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் மகாமே மஹ்மூத் என்ற அந்த புகழ்பெற்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு கொடுக்க இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திலே இரண்டு விஷயங்கள். முதலாவதாக தராவி, தஹஜ்ஜுத் இதெல்லாம் ஒரே வார்த்தைகள் தான். நாம் ரமதானுடைய மாதத்திலே தராவி என்று கூறுகிறோம், ரமதான் அல்லாத மாதத்திலே தஹஜ்ஜுத் என்று கூறுகிறோம். எனவே தராவி, தஹஜ்ஜுத் இது எல்லாமே ஒரே தொழுகை தான், ஆனால் பேரு மற்றும் வெவ்வேறுகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் ஆகட்டும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காயத்தை விட அதிகமாக தொழவும் மாட்டார்கள், அதில் குறைக்கவும் மாட்டார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகை என்பது அதை தஹஜ்ஜுத் என்று வேறு நாட்கள் நாம் சொல்வோம், ரமதானுடைய மாதத்தில் நாம் தராவி என்று சொல்வோம். அதே போல் அன்பான சகோதரர்களே, இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு முதலாவதாக அல்லாஹ் கட்டளையிட்ட தொழுகை இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை தான். நம்முடைய இந்த பரதான தொழுகை கடமையாவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, இந்த ஐவேளை தொழுகை கடமையாவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் இந்த இரவு தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கடமையாக்கிவிட்டான். சிந்தித்து பாருங்கள், இந்த இரவுத்தலுடைய மகத்துவம், அதோட முக்கியத்துவம் எப்படி அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். ஆரம்ப வஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை கட்டளையிடுகிறான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. கோர்வை போட்டு கொண்டிருக்கவரே, இரவு நேரங்களில் பாதி நேரம் என்ன செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்விற்காக தொழுங்கள். அதில் சிறிது நேரம் குறைத்து கொள்ளுங்கள் அல்லது அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸம்மிலுடைய ஆரம்ப வசனங்களை ரசூலுல்லாஹ்வை கட்டளையிட்டார். அன்பான சகோதரர்களே, இந்த தொழுகை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பரதான தொழுகை கடமையாவதற்கு முன்பதாக அல்லாஹ் இந்த தொழுகை கடமையாகிவிட்டான். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தொழுகையுடைய அந்த ஆதத்தை, அந்த பழக்கத்தை நாம் போட வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோரும் ஜமாத்துடன் ஈமான் வ இஹ்திசாப, ஈமானை கொண்டு நன்மையை நாடி எல்லோரும் தொழுகிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், மன் காம ரமதானன் ஈமான் வ இஹ்திசாப குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவரொருவர் ரமதானுடைய மாதத்திலே ஈமானை கொண்டும் நன்மையை நாடி இரவு வணக்கத்திலே, இரவு வணக்கம் என்றால் நின்று வணங்கக்கூடிய அந்த இபாதத்திலே அவர் நிற்கிறாரோ, அல்லாஹ் அவருடைய முந்தைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். எனவே இந்த தராவுடைய தொழுகை மூலமாக நம்முடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன சகோதரர்களே, இந்த நேரத்திலே அமல் செய்வதற்கான சூழல் ஏற்படுகிறது, ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ரமதானை முடிந்ததற்கு பிறகும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தொழுகையுடைய அந்த பழக்கத்தை நாம் போட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் இரவு தொழுகையிலே 10 ஆயத், என்ன சொன்னார்கள், 10 ஆயத், மன் கரஅ பி அஷ்ர ஆய லம் யுக்தப் மினல் காஃபிலீன். எவர் ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுகையிலே 10 ஆயத், இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரக்காயத்தில் நீங்கள் சூரத்துல் இக்லாஸ் ஓதுறீங்க, குல் ஹுவல்லாஹ் சூரா,
5 ஆயத்து தான் இருக்கும். 2வது ரக்காத்தில் நீங்கள் அதே குர்ஆன் சூரா ஓதுறீங்க, 5 5 10 ஆயிடுச்சு. எனவே இவ்வளவு இலகுவான ஒரு அமலை ரசூல் சொல்லி தருகிறார்கள். என்ன? யார் ஒருவர் இரவு தொழுகையிலே 10 ஆயத்தை ஓதுகிறாரோ லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அவர் பொடுபோக்கு அடியானுடைய அந்த லிஸ்டினை அல்லாஹ் சேர்க்க மாட்டான். அல்லாஹ் இடத்திலே அலட்சியமாக இருக்கக்கூடிய அடியாருடைய அந்த பட்டோலை இருக்கும், அந்த லிஸ்ட் இருக்கும். எனவே யார் ஒருவர் இரவு தொழுகையில் 10 ஆயத்தை ஓதுகிறாரோ அந்த 10 ஆயத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை அலட்சியமான அடியாருடைய அந்த லிஸ்டிலிருந்து அல்லாஹ் அவருடைய பெயரை எடுத்து விடுகிறான். அதே போல சொன்னார்கள், மன் கரஅ 100 ஆயா, யார் ஒருவர் 100 ஆயத்தை ஓடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு முழுமையாக பணிந்தவராக மாறிவிடுவார். குத்திப லஹு மினல் கானிதீன், எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? 100 ஆயத்தை நீங்கள் ஓதுறீங்க. இப்போ நம்ம 100 ஆயத்துக்கு அதிகமாக ஓதிருப்போம் தராவீஹ் தொழுகையில். 100 ஆயத்தை நீங்கள் ஓதுனா அல்லாஹ் அந்த அடியாரை முழுமையாக அல்லாஹ்வுக்கு பணிந்த அடியானாக அல்லாஹ்வையும் சேர்த்துக் கொள்கிறான். சிந்தித்து பாருமான சகோதரர்களே, இன்னும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமன் கரஅ 1000 ஆயா, யார் ஒருவர் 1000 ஆயத்துகள் ஓதுகிறார்களோ இரவு தொழுகையிலே குத்திப லஹு மினல் முகந்திரீன், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலிலே அதிகமாக செய்யக்கூடிய அந்த அடியானிலே லிஸ்டிலே அல்லாஹ் சேர்த்து விடுகிறார். அன்பான சகோதரரை, சிந்தித்து பாருங்கள். ஆரம்பத்தில் 2 ரக்காத்தை கொண்டு ஆரம்பிக்கும். 4:30 மணிக்கு வாங்க 400 மணி செஞ்சுக்கோங்க. 2 ரக்காத்தை கொண்டு என்ன செய்யுங்க? இந்த இரவு தொழுகையுடைய அந்த பழக்கத்துக்கு அன்பான சகோதரர், வல்லாஹி இரவு தொழுகையிலே அல்லாஹ் ஒரு ருசியை வைத்திருக்கான். அந்த ருசியை உணர்ந்த அன்பான சகோதரிகளே அது சொல்ல முடியும். வல்லாஹி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை, நோய், அன்பான சகோதரிகளை உலமாக சொல்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையுடைய சில பிரச்சனைகளை தீர்வை நீங்கள் காண வேண்டும் என்றால் இந்த இரவு தொழுகையை காணுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனையுடைய தீர்வு நமக்கு வேண்டும் என்றால் இந்த இரவு தொழுகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி என்றால் எல்லாம் தொழுகைக்கும் நமக்கு அழைக்கக்கூடிய மனிதர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் வாங்க சொல்லி நம்ம பள்ளிக்கு வரோம். எல்லாம் தொழுகைக்கும் பிரதான தொழுகைக்கும் அழைப்பு யார் என்றால் மனிதர்கள் நம்ம விடுறாங்க. ஆனால் இரவு தொழுகை, இந்த தொழுகையுடைய அழைப்பை அல்லாஹ் விடுகிறான். எப்படி? ஹதீஸ்ல வருதா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி அந்த இரவில் அல்லாஹ் நினைக்கிறான், முதல் வானத்தில் வருகிறான். வந்து அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னுடைய அடியார்களே, உங்களில் யாராவது பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் இருக்கிறீர்களா? ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்தில் பாவம் கேளுங்கள், உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். என்னுடைய அடியார்களே, உங்களுடைய தேவைகள் இருக்கிறதா? உங்களுடைய கோரிக்கைகளை என்னால் வைங்கள், உன்னுடைய கோரிக்கைகளாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த இரவு தொழுகையை நீங்கள் 2 ரக்காயத்து கொள்ளுங்கள். வல்லாஹி அல்லாஹ் நிறைய சிறப்புகளை, நிறைய பரக்கத்தை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி வருகிறது. அவர் சொல்கிறார், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது எனக்கு அப்பொழுது தொழுகையுடைய அந்த கடமை கூட என் மீது ஆகவில்லை. எனக்கு எப்பொழுது நினைவு வந்ததோ என்னுடைய தாய் இவள் தான் என்பது அந்த நாளிலிருந்தே என்னுடைய தாய் என்னை தஹஜ்ஜுத் தொழுகை எழுப்பி எனக்கு ஆடையை அணிந்து என்னுடைய தாய் என்னுடைய பக்கத்தில் தஹஜ்ஜுத்துடைய தொழுகை நிற்க வைப்பார்கள். பாருங்கள், அந்த பழக்கம்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்வார்கள், எனக்கு நல்லதாக ஞாபகம் இருக்கு, நான் 2-3 நாட்கள் தான் என்ன செய்திருப்பேன், இந்த இரவு தொழுகை விட்டிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் வெறும் குறைவான நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் தஹஜ்ஜுதை விட்டிருப்பேன். மீது எல்லா என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தஹஜ்ஜுத் தொழுகையை கடைபிடித்திருக்கேன். மனசுகளை அல்லாஹ் அவ்வளவு பரக்கத் வைத்திருக்கிறார். பாருங்கள், அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மகாமே மஹ்மூத், எப்படிப்பட்ட அந்த இடம், எப்படிப்பட்ட புகழ் உயர்ந்த அந்த இடம். ஹதீஸிலே வருகிறது, நாளை மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் நிற்பார்கள். மைதானுடைய அந்த ஹஷ்ருடைய மைதானத்தில் நிற்பார்கள். மனித வெள்ளமே நின்று கொண்டிருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து இறுதியாக பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நிரூபணமாக அவர்கள் எல்லோரும் வேர்வையிலே முழுந்தவர்களாக இருப்பார்கள். அந்த வேர்வையை முழுகிக் கொண்டிருக்கிற பொழுது எல்லோரும் நபிமார்களிடத்தில் சென்று பரிந்துரைக்காக சொல்வார்கள், எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று. எல்லா நபிமார்களும் செய்வார்கள், மறுத்து விடுவார்கள், சொல்வார்கள் நஃப்சி நஃப்சி நஃப்சி. ஆதம் அழைத்து செல்வார்கள், எங்களுடைய தந்தையை
எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், அல்லாஹ் இன்றைய நாள் இவ்வளவு கோபமாக இருக்கிறான், இதற்கு பிறகு அல்லாஹ் அப்படி கோபப்பட்டது இருந்ததே இல்லை. அதற்கு பிறகும் அல்லாஹ் அப்படி கோபப்பட மாட்டான். இன்றைய நாள் அல்லாஹ் அவ்வளவு கோபமாக இருக்கிறான். இன்னா ரப்பி கதிபல் யௌம கத்பன். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு நபியாக போய் இந்த மனித குலமே ரெக்வெஸ்ட் செய்யும், எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள் என்று. எல்லா நபிமார்களும் நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்று சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று கொண்டு உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தி என்னுடைய உம்மை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் பரிந்துரைக்காக கேட்பார்கள், நபியே எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனலஹா அனலஹா, நான் அதற்காக தான் இருக்கிறேன், அதற்காக தான் இருக்கிறேன். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்பதாக சஜதா செய்வார்கள். எப்படிப்பட்ட சஜிதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஜிதாவிலே நான் அல்லாஹ்வை இப்படி புகழ்வேன், இப்படிப்பட்ட ஒரு புகழ்வை இந்த உலகத்தில் எந்த நபியும் புகழ்ந்திருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த சஜிதாவிலே இப்படி தஸ்பீஹ் செய்வார்கள், இப்படி ஹம்த் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தஸ்பீஹை, ஒரு தஹ்மீதை எந்த நபியும் உலகத்தில் எந்த மனிதரும் செய்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த வசனங்களை அல்லாஹ் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தன்னுடைய அல்லாஹ்வுக்கு முன்னால் செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். மனசு நின்று பாருங்கள் எப்படிப்பட்ட நாள் அது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகா ஸஃபல் லா யதகல்லமு. அந்த நாள் எப்படி என்றால் மலக்குமார் எல்லாம் வரிசையில் இருப்பார்கள். யாருக்கும் அங்கே பேசுவதற்கு தகுதி இல்லை. யாரும் என்ன செய்ய முடியாது, அங்கே பேச முடியாது. உலகத்துடைய நீங்கள் எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கட்டும், ஆனால் அந்த மறுமை நாளில் நீங்கள் நிர்வாணமாக மௌனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடைக்காது. யாருக்கு? இல்லா மன் அஸின லஹு ரஹ்மான். ரஹ்மான் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறானோ நீங்கள் பேச வேண்டும் என்று அவர் மட்டும்தான் அந்த மறுமையில் பேசுவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை, யா முஹம்மத், முஹம்மதே இர்ஃபா ரஅஸக் வஸ்அல் து'தா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்கள் தலையை உயர்த்துங்கள். அல்லாஹ் சொல்லுவாங்க, உங்கள் தலையை உயர்த்துங்கள். வஸ்அல் து'தா, என்ன கேட்க வேண்டுமோ கேளுங்கள், நீங்கள் கேட்கக்கூடியது எல்லாமே நாங்கள் கொடுப்போம். வஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் ஷிஃபாஅத் செய்யுங்கள், சஃபாரிஷ் செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை மட்டும் தான் அங்கீகரிக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை தன்னுடைய உம்மத்திற்காக ஷஃபா செய்து கொண்டே இருப்பார்கள், ஷஃபா செய்து கொண்டே இருப்பார்கள். இறுதி நேரம் வரை, எப்பொழுது தன்னுடைய எல்லா உம்மத்தும் சொர்க்கம் அடையும் செல்லும் வரை தன்னுடைய அல்லாஹ்விடத்தில் ஷஃபா செய்து கொண்டே இருப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த ஷஃபாஅத்தை பெறக்கூடிய அடியார்கள் யார்? உடனே அபூ ஹுரைரா கேள்வி கேட்கிறார்கள். இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், அந்த ஷஃபாஅத்தை பெறக்கூடிய அந்த மனிதர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, இந்த கேள்வியை நீங்கள் மட்டும்தான் கேட்பீர்கள், எனக்கு அதிகமாக தெரியும். ஏனென்றால் உங்களிடத்தில் தான் அமலை செய்ய வேண்டிய அந்த ஆர்வம் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் قال لا اله الا الله خالصا من قلبه, எவர் தன்னுடைய உள்ளத்தால் உறுதியாக என்னுடைய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், வணக்கத்திற்கு தகுதியானவர் அல்லாஹ் மட்டும்தான் என்று கூறுகிறானோ, அந்த அடியானுக்கெல்லாம் நான் ஷஃபாஅத் செய்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சகோதரர்களே, அந்த ஷஃபாஅத் பாருங்கள் எப்படிப்பட்ட. அதற்காக தான் நம்ம என்ன துஆ ஓதுகிறோம்? பாங்கு கொடுக்கிற பொழுது அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்றெல்லாம் பொழுது அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறீங்க? அல்லாஹ், எந்த ஷஃபாஅத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு நீ வாதா கொடுத்தாயோ, வாக்களித்தாயோ, அந்த ஷஃபாஅத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு நீ கொடுப்பாட்டாங்க. நான் சிந்தித்து பார்ப்பான சொல்கிறேன், அந்த ஷஃபாஅத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். எந்த கலப்படையும் இருக்கக்கூடாது. உலக லாபம், உலக வஸ்துக்கள் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும்.
மக்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தான் ஷஃபாத் செய்வாங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, நபியே எங்களுக்கு நீங்கள் ஷஃபாத்தை செய்யுங்க. மறுமையில் தப்பன்பான சொல்வது மிகப்பெரிய தவறு. ஷஃபாத் அல்லாஹ் யாருக்கு கட்டளை இடுகிறானோ அவர் தான் செய்வார்கள். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். எனவே உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை வேண்டும் என்றால் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் செய், அந்த வாக்கியத்தை கொடுப்பாயாக என்று. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவர் மதீனாவிலே மரணம் அடைகிறாரோ அவருக்கும் என்னுடைய ஷஃபாத். அதற்காக தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் யார் மரணம் இந்த மதீனாவில் அடைய முடியுமோ இந்த மதீனாவில் மரணிப்பதற்காக முயற்சி செய்யுங்கள். அபூ ரதி அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்காக துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத சபீலிக், அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துடைய வாக்கியத்தை கொடு. நான் மௌத் ஆக வேண்டும் என்றால் எனக்கு ஷஹாதத்துடைய மௌத் வர வேண்டும். வஜஅல்னில் மௌத பலத ரசூலிக், அல்லாஹ் எனக்கு மரணம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பூமியில் வர வேண்டும். யா அல்லாஹ் எந்த மதீனாவிலே ரசூலுல்லாஹ் அடக்கம் இருக்கிறார்களோ அந்த மதீனாவில் வர வேண்டும். ஏன்? ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த சிறப்பு கிடைக்க வேண்டும் என்று, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்க வேண்டும் என்று பல்மான சகோதரர்களே பெரியவர்களே. எனவே இந்த இரவு தொழுகையிலே அல்லாஹ் நிறைய சிறப்புகளை நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். பழக்கத்தை கொடுங்கள். ரமதானுடைய மாதம் மட்டுமில்லை, ரமதான் அல்லாத மாதத்திலும் 2 தொழுகையாக செய்யுங்கள். இனமாக தொழுங்கள். மனசு அல்லாஹ் இந்த தொழுகையை அல்லாஹ் நிறைய சிறப்புகளை நிறைய வர்க்கத்தை நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய பலன்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு அனைவருக்கும் எதையெல்லாம் கேட்கிறோம் எதையெல்லாம் சொல்கிறோமோ அதை விட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.